ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நியூட்டெல்லா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரோல். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ சர்வ் பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஒரு எக்கை பிரேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்கு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து 5 to 6 டோஸ்ட் அளவுக்கு கிடச்சிது. ஒரு எக்குக்கு ½ கிளாஸ் ஆஃப் மில்க், பாயில்டு அண்ட் கோல்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் உங்களுக்கு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஏதாவது வேணும்னு நினச்சிங்க, முட்டையோட வாசனை வரக்கூடாதுன்னா வெனிலா எசன்ஸ் 1 or 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம 3 tablespoons ஆஃப் பவுடர்டு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பவுடர்டு சுகரோடையே 1 teaspoon அளவுக்கு சின்னமன் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சுகர் சின்னமன் மிக்ஸை வந்து நல்லா கலந்து வச்சிடலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் தரும். உங்களுக்கு சின்னமன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், நான் சாதாரணமாகவே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சின்னமன் மிக்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பிரெட் சைஸை எடுத்து அதோட ஓரங்களை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த சைட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போது இந்த ப்ரெட்டை அப்படியே ஒரு ரோலிங் பின்னை வச்சு நல்லா ரோல் பண்ணுங்கள். ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரோல் பண்ண பிரெட் ஸ்லைஸ் மேலே நியூட்டெல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே நியூட்டெல்லாவை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் நியூட்டெல்லா தான் பயங்கரமான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நியூட்டெல்லா வந்து பிடிக்காத குழந்தைங்களோ பெரியவங்களோ இருக்கவே மாட்டாங்க. ஸோ நியூட்டெல்லாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. இப்போது இதே மாதிரியே இருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்துலேயும் செஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்மளோட பிரெட் ரோலை எக் மிக்ஸில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் ப்ரெட்டில் வந்து இந்த எக் மிக்ஸ் படணும். அந்தளவுக்கு பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ரோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாலும் முட்டையும் சேர்ந்த கலவையில் ஒரு தடவை நல்லா பெரட்டிட்டு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அப்படியே ப்ரெட்டை போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து ப்ரெட்டு உள்ளாரெல்லாம் நல்லா அந்த எக் அண்ட் மில்க் மிக்ஸ் வந்து உள்ளே போகும். நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்துலேயும் செஞ்சதுக்கப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 tablespoons அளவுக்கு பட்டர் ஆர் கீ உருக்கிக்கோங்க. இப்போ பட்டர்லாம் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட் ரோலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். இதில் நம்ம எக்கு, மில்க்கு, சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், கருத்து போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைட்லேயும் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம பிளேட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் அண்ட் சின்னமன் மிக்ஸை இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரோல் மேலே அப்படியே ஃபுல்லாக படுற மாதிரி தூவி விட்டுடலாம். இது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.